தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் பேசுகிறாரு. ஆனால் இன்னைக்கு தான் நான் அதை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சட்டமன்றத்தில் பேசுகிறார். உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சுரணை எது இருந்தால் அவர் இதை பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா நம்மளை தமிழர்கள் எந்த லெவலுக்கு முட்டாளுன்னு அவர் நினச்சிருந்தா இந்த மாதிரி ஒன்றை பேசியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் வந்து உலகத்தில் யாரவனாலும் ஏமாத்திடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். ஆனால் தமிழகத்தை ஆள்றது வந்து முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆட்சி பண்ணுறாரு. எங்கள் தலைவரை எந்த கொம்பாதி கொம்பனும் ஏமாற்ற முடியாது. எங்கள் தலைவர் அப்படி, எங்கள் தலைவர் இப்படி அப்படின்னு. அண்ணன், உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படி தமிழர்களை வந்து ஏமாளின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. அண்ணா, ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருவர், நீங்கள் ஏன்னா அந்த மாற்றுத்திறனாளி நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு இவன்னா ஈஸி ஜுஜுப்பி ஒரு சின்னதை பிடிச்சி ஏமாத்திடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் அந்த சின்ன தத்தி எந்த தகுதியும் தராதரமுமே இல்லாத சின்ன தத்தி கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட பையங்கிற ஒரு தகுதியை விட்டா அவர் எந்த தகுதியுமே இல்லாத அவருக்கு ஒரு துணை முதல்வர் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு தமிழக மக்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து துணை முதல்வர் ஆகியிருக்காங்கன்னா அப்போ இவனுக்கு என்ன மூளை இருக்கு? அப்போ இவனை நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்க்குறாரு. நான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் டீமில் நான் கேப்டனாக இருந்து ஆஸ்திரேலியாவில் போய் பாகிஸ்தானை அடித்து கப்பு வாங்கிட்டேன்னு இந்தியா சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்தியா சார்பாக போயிருந்தாலே கிரிக்கெட் போர்டுக்கு தெரியும். ஒரு ஃபோன் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சா நடக்கலையா? இந்த உளவுத்துறையும் அந்த லட்சணத்தில் இருக்குது. இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி உங்களை பார்க்க இவங்க வாராங்கன்னு சொல்கிறாங்க, கூட்டு வரலாமான்னு கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டுட்டு தான், ஒரு டைம் கேட்டுட்டு தான் கூட்டு போயிருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல முதல்வர், புத்திசாலியான முதல்வராக இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? கன்ஃபார்மாக என்னன்னு கேளுங்க, அது இந்த மாதிரி நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லி பேசிக்க. இப்போ நம்மளை பார்க்க வராங்கன்னா இந்த மாதிரி உங்களை பார்க்க இவங்க வராங்க, கூட்டு வரலாமா, எப்போ வரலாம், எந்த டைமுக்கு வரலாம்னு சொல்லி பொதுவாகவே எல்லாரும் கேட்போம். கேட்டுட்டு அது உண்மையாக போய் அந்த ஊருக்காரனா இல்லையான்னு சொல்லி கேட்போம். இந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத முதல்வரும் துணை முதல்வரும், அது எப்படி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொண்டு போனது ஒரு கப்பு, முதல்வர் ஸ்டாலின்கிட்ட கொண்டு போனது ஒரு கப்பு. அப்போ என்னையா நீ அங்கே ஒரு கப்பு கொண்டு வந்திய, இங்கே ஒரு கப்பு கொண்டு வரைய, இதில் எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாத ஒரு முட்டாளத்தான் இவரோட கல்வி கொள்கையை தான் எல்லாரும் பின்பற்றுறாங்களாம். இவரோட அணுகுமுறை, இவரோட ஆட்சி பண்ணுற விதம், இதைத்தான் எல்லா மாநிலத்துக்கும் ஆர்வமாக வந்து கேட்காங்களாம். உலகமே இவர் இதை பாராட்டுதான். ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் எவ்வளவு அருமையாக உங்கள் 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டு போயிட்டார். உனக்கு முதல்வராக இருக்கிற ஒரு தகுதி இருக்கா? ஒரு பொது இடத்துல வந்து யாராவது ஒரு, ஆனால் என்ன, இந்த இது என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊடகங்கள் வந்து இவர் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட ஏமாந்துட்டார, நீ எல்லாம் என்னையா இந்த தமிழ்நாட்டில் என்ன உளவுத்துறை லட்சணத்தில் இருக்கு? இப்போ யார் வந்து பெர்மிஷன் கேட்டாலும் வந்து கொடுத்துருவேன். நீ ஒரு முதல்வர் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு துணை முதல்வர் என்ன செஞ்சுருக்கணும்? கரெக்டாக இது உண்மையாக பொய்யான்னு ஒரு அழிய ஃபோன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாலே தெரிஞ்சிருந்த மாதிரி இது எதுவும் நடந்துச்சா நடக்கலையான்னு. அது கூட தெரியாமல் ஒரு தத்தியை சட்டமன்றத்தில் போய் எங்கள் முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் துதிபாடுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்னது பண்ணணும்னு யோசிங்க. நீ உங்களோட சாதனைகள் எல்லாம் என்ன? எடப்பாடி பீரியடில் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணும் போது உனக்கு ஓட்டு பிச்சைக்காக அவங்க காலை போய் நக்குன. டிஎம்கே மட்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களை நிரந்தர பணியாளர்களை ஆக்கிடுவோம், கிழிச்சிருவோம்னு சொல்லி போய் அங்கே கிழிக்க போனீங்க. அந்த பாவம் ஆசிரியர்களும் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் என்ன கிழிச்சிங்க? அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் பண்ணாங்க ஏடிஎம்கே பீரியடில், அங்கே போனீங்க. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களை அப்படியே ஒன்றும் இல்லாமல் கிழிச்சிருவோம்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிங்க?
இப்படி நீங்க கிழிச்ச கிளி ஏகப்பட்ட கிளி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 1900 எலெக்ஷன் வந்து 1951 2021 வரைக்கும் தமிழ்நாடு வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 2021 2025 வரைக்கும் நீங்க வாங்கின கடன் வந்து 4.5 லட்சம் கோடி. 50 வருஷமா வாங்கின கடத்தை 4 வருஷத்துல வாங்கினது தான் உங்க சாதனை. வேற என்ன சாதனை? ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டார். அப்ப நீங்க எல்லாம் என்ன முதல்வர், துணை முதல்வர், நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க? இதுல வெக்கமே இல்லாம எந்த எவனாலும் என் உறவுகளை, என் தமிழ் சொந்தங்களை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க சொன்ன வாக்குறுதி எதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்காங்களா? வந்த ஒன்றை நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஏதாவது ரத்து பண்ணியிருக்காங்களான்னு நீங்க கேட்கணும். அதோட இந்த டிஎம்கேக்கார மட்டும் இல்லை, டிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி தான் இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமா, ரொம்ப மனவேதனையா இருக்குது. ஒரு அண்ணன் சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. ஏன் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அதே வேலையை தான் செய்யணுமா? ஏன் மாற்று வேலைக்கு போகக்கூடாதா? அண்ணன் இதுக்கு அடுத்து, ஏன்னா அவங்க அந்த தொழிலை பார்க்காங்கன்னா கொஞ்சம் வருஷமா அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு இதை விட்டுட்டு வேற வேலைக்கு அவங்க கேட்கறது அவங்களோட பணி நிரந்தரம். நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இந்த குப்பையை வந்து அள்ளிக்கிட்டு இருக்கேன், இதுல எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது, இந்த வருமானத்தை வச்சு என் பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுங்க, இதைத்தான் கேட்டு போராடுறாங்க. பணி நிரந்தரம். சப்போஸ் நான் பணியில் இருக்கும் போது இறந்து போயிட்டோம்னா என் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை யாரு பாப்பா? அப்ப அதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு தானே கேட்காங்க. ஆனா நீங்க ஒரு தலைவர், அதுவும் ஒரு எம்பி, நீங்க வந்து நீங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கீங்கன்னா அந்த மக்களை வச்சு தான் நீங்க இருக்கீங்க. உங்களை எவனும் வந்து மித்த ஜாதிக்காரம்னா உங்களை வந்து நீ ஐயோ இவர் தான் வரணும்னு ஓட்டு போடல. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க வரீங்க. அந்த மக்களுக்கான தலைவராக தான் நீங்க இருக்கீங்க. பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுங்க. பணி நிரந்தரம் செய்யாம சம்பள உயர்வு இல்லாம ஏன் இவங்க பார்த்த வேலையை தான் இவங்க பிள்ளை பார்க்க கூடாதுன்னு தான் இவங்களோட இந்த தூய்மை பணியாளர்களோட பிள்ளைகள் வந்து இந்த வேலையை பார்க்கக்கூடாது. எங்கிட்ட வருமானம் வந்தா தானே அவங்க படிக்க வைக்க முடியும். நீங்க தான் என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கூடாது, இருமொழி கொள்கை தான் கூடணுங்க. ரைட்டு, இருமொழி கொள்கை இருக்கட்டும். அது என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருமொழி கொள்கை? தனியார் ஸ்கூல்ல ஏன் துட்டு உள்ளவன் ஒரு படி படிக்கணும், துட்டு இல்லாதவன் ஒரு படி படிக்கணுமோ? உனக்கு வந்து இருமொழி கொள்கை தானே வேணும். அப்ப நீ என்ன சொல்லணும்? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன இருக்கோ அதே தான் தனியார் ஸ்கூல்லையும் இருக்கணும். தனியார் ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அத்தனையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். தனியார் ஸ்கூல்ல அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களால ஏன் ஒயின் ஷாப்பை உங்களால நடத்த முடிஞ்ச உங்களுக்கு ஒயின் ஷாப்ல விதவிதமான மதுபானங்களை உற்பத்தி பண்ணி விதவிதமான மதுபானங்களை உங்களுக்கு கொண்டு வர தெரியுது. கல்வி நிலையங்களை உங்களால் அப்படி கொண்டு வர முடியாதா என்ன? நீங்க இருமொழி கொள்கை சரி ஏத்துக்கிறோம், ரைட்டு, இருமொழி கொள்கை தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தனியார் ஸ்கூல்லையும் இந்த டிஎம்கே காரங்க நடத்துற ஸ்கூல்கள்லையும் இருமொழி கொள்கை தான் இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ், அதை தவிர எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன இருக்கோ அதே தான் தனியார் ஸ்கூல்லே இருக்கணும். ஏத்துக்கிற முடியுமா? அப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் நல்ல கல்வியை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? நீ நல்ல கல்வியை கொடுத்துட்டா அவங்களும் முன்னேறி வந்துருவாங்கல்ல. அவங்களுக்கு காசு இருந்தா தானே அவங்க முன்னேறி வர முடியும், அவங்க பிள்ளைகளுக்கு செலவழிக்க முடியும். ஏன் அத ராக்கி நிறுவனத்துக்கு ஒரு 2700 கோடியை இதை பேச துப்பு இல்லை. ஏன்னா டிஎம்கேல இருக்கிறவங்க அவங்க போடுற ஒரு 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டுக்காக உங்களோட தன்மானத்தை மட்டும் அடகு வைக்க இது இல்லாம உங்களை சார்ந்து இருக்கிற சமுதாயம், உங்க கட்சியில இருக்கிற அத்தனைவரோட உணர்வுகளையும் நீங்க அடகு வச்சிருக்கீங்க. ஒரு சூடு சொரண தன்மானம் வேணும். நான் தான் குப்பள்ளிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் உள்ள குப்பல்ல கூடாது. சப்போஸ் நான் குப்பல்லும் போது ஏதோ என் உயிர்ப்பு எனக்கு ஏதோ ஏற்பட்டுருச்சுன்னா என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஏதோ எங்களுக்கு வந்து ஒரு காப்புரிமை மாதிரி வேணும். இதை சொல்லி போராடுற தூய்மை பணியாளர்களை கொச்சப்படுத்தி விதமா பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. ஏன் இதெல்லாம் வந்து டைவர்ட் பண்றது, உண்மையிலே டைவர்ட் பண்றது. அவங்க என்னன்னா நீங்க இதை விட்டு பெரிய ஆளாயிரணும், அதாயிரணும். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. அவங்க போராடுறது என்ன? நான் படுற கஷ்டம் என்னோட போட்டு என் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா எனக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வேணும்.
சப்போஸ் அந்த தொழில் பார்க்கும் போது எனக்கு எதுவும் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காப்புரிமை வேணும். அந்த பணத்தை வச்சு என் புள்ளக்காரன் நல்லா இருந்துரும். இது ஒரு நியாயமான கோரிக்கையை அங்கே போய் கேட்க துப்பு இல்லாமல் அவன் போடுற இந்த 6 சீட்டுக்காக வேண்டியும் ஒரு 2 எம்பி சீட்டுக்காகவும் எந்த லெவலுக்கு இந்த மக்களை நீங்கள் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த என் அன்பு தமிழ் உறவுகளை நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்கவே கூடாது. பொதுவாக சொல்லுங்கள். மிக விரைவில் தனியார் மயம் எல்லாமே ஆகும். அவங்க கேட்டது 23,000 ரூபா சம்பளம் தாங்கன்னு தான் கேட்டது. 23,000 ரூபா கொடுங்கன்னு. ஆனால் நல்லா கணக்கு பண்ணி பார்த்தா 30,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபா தான் வரும். ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கம் அந்த ராக்கிங்கிற நிறுவனத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2,700 கோடி ரூபா டெண்டர் விட்டுருக்கு. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 7 அதிகமாக கொடுத்தா கூட அவன் கேட்ட சம்பளத்தை விட 23,000 ரூபா தான் கேட்காங்க. ஆனால் 7,000 ரூபா அதிகமாக போட்டு 30,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபா தான் ஆகும். ஆனால் நீ கொள்ளையடிக்கணும், நீ சொத்து இந்த சொத்தை சேர்த்து என்னையா செய்ய போறீங்க? நீ போகும்போது என்னத்தை கொண்டு போக போறீங்க? ஏன் ஏழைகள் வயிற்றுல இப்படி அடிக்கீங்க? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, டிஎம்கே மட்டும் இல்லை, டிஎம்கே கூட இருக்கிறவன் அத்தனை பேரும் பதவி வெறி பிடிச்சவன். பதவி வெறிக்காக என்ன வேணாலும் பேசுவாங்கிறது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சு அதுக்கு தான் சிறந்த உதாரணம். அவரோட ஸ்பீச்சை எடுத்து பாருங்க. இப்போ என் புள்ள இருக்கு, நான் ஒரு தொழிலை பார்க்க நான் கஷ்டப்படுறேன், என் புள்ள இந்த தொழிலை பார்க்கக்கூடாதுன்னு அத்தனை அப்பா அம்மாமார்களும் யோசிப்பாங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் படக்கூடாது. அப்போ எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்தால் மட்டும்தான் என் பிள்ளைகளை நான் நல்லா படிக்க வைக்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன லட்சணத்தில் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இருமொழி கொள்கையை தான் இருமொழி கொள்கையே இருக்கட்டீங்க, அதை தனியார் ஸ்கூலுக்கு கொடு, தனியார் ஸ்கூல்லையும் இருமொழி கொள்கையை சொல்லு. அப்போ அங்கே இருக்கிற கல்வித்தரமும் இங்கே இருக்கிற கல்வித்தரமும் இருந்தால் தானே நம்ம போட்டி போட முடியும். அதனால தானே இவங்க சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. என் பிள்ளைக்கும் இந்த பணக்காரன் வீட்டு பிள்ளை எப்படி படிக்கும் அதே மாதிரி என் வீட்டு பிள்ளைகளும் படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம்ம தமிழர்கள் தமிழர்களாக இருக்கணுமா, தமிழ்நாடு ஒரு நல்ல மாநிலமாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வைகோ கட்சி, கம்யூனிஸ்ட் இவனுங்களெல்லாம் நம்ம தோற்கடிக்கக்கூடாது. அழிச்சு ஒழிச்சா மட்டும்தான் நம்ம தமிழர்கள் தமிழர்களாக இருக்க முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்க முடியும். அதெல்லாம் முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் அப்புறம் மித்த எல்லா கட்சிகளையும் செய்யாததை இந்த 10 வருஷத்தில் யோகிஜி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவன் மக்களுக்கு இவனால் இடைஞ்சலுன்னா முடிச்சுது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வேகமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்க மாநிலம் உத்தரப்பிரதேசம். தயவு செஞ்சு அது மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறணும்னு நினச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.